இஸ்ரேல் மக்கள் இதுதான் செஞ்சாங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அந்த வனாந்திரத்துல வரும் பொழுது என்ன செய்தார்கள்? எனக்கு இறைச்சி கொடுக்கலையே, எனக்கு தண்ணி கொடுக்கலையே, எனக்கு கொமிட்டிகளை கொடுக்கலையே, எனக்கு கீரை கொடுக்கலையே, நான் எகிப்தில் இருக்கும்போது நல்லா இருந்தேனே. அவர் தண்ணியும் கொடுக்கல, கேட்டு வாங்குற மாதிரி பண்ணாரு. இறைச்சி கொடுக்கல, கேட்டு வாங்குற மாதிரி பண்ணாரு. அப்பம் கொடுக்கல, கேட்டு வாங்குற மாதிரி பண்ணாரு. அப்படி செய்யக்கூடாது. அப்பா எகிப்து அடிமைதளத்தில் இருந்தோம்ப்பா, அப்பா எகிப்தில இருந்து புறப்பட்டு வரும்படியாக கிருபை செஞ்சீங்கப்பா, ஓங்கிய புயத்தினாலும் உடைய வல்லமையான கரத்தினாலும் எங்களை அங்கிருந்து மீட்டுக் கொண்டு வந்தீரப்பா. என்னுடைய பிழைஞர்கள் எங்களை துரத்தி கொண்டு வந்தாங்க, எங்களை பார்வோருடைய சேனைகள் எங்களை துரத்தி கொண்டு வந்தாங்க. செங்கடலையே ரெண்டாக பிரிந்து, செங்கடலையே ரெண்டாக பிரித்து எங்களை தரையில் நடக்கும்படியாக நடத்தி வந்து எங்களை அக்கறையில் சுகமத்திரமாக சேர்த்து எங்கள் கண்களுக்கு முன்பாக அந்த சேனைகளை தண்ணீரில் அழித்து போட்ட வல்லமையுள்ள தேவனே, அந்த காரியத்தையே செய்ய வல்லமையுள்ள தேவனாய் நீ இருக்கும் பொழுது இந்த அப்பத்தை கொடுப்பது எம்மாத்திரம், இந்த தண்ணீரை கொடுப்பது எம்மாத்திரம், இறைச்சியை கொடுப்பது எம்மாத்திரம், இந்த கொமிட்டிகளை கொடுப்பது எம்மாத்திரம், இந்த கீரைகளை கொடுப்பது எம்மாத்திரம். கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறேன், அதற்காக நன்றியோடு கூட சோத்தரிக்கிறேன், சோத்திரன் 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 சொல்லுங்களா? அப்படிப்பட்ட ஒரு சங்கரிப்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது, அப்படிப்பட்ட அழிவு ஏற்பட்டிருக்காது. அது ஏன் எழுதி வைத்தார்? அது ஏன் எழுதி வைத்தார்? இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக போயிட்டு ஒரு மைக்கை கொடுத்து புதிய பாட்டுள்ள இந்த மக்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், இயேசு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரே, கிருபை அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு இயேசு கொடுக்கப்படலையே, நாங்க தான் முறுமுறுத்தோமே, நாங்க தான் இப்படியே தேவன் செய்த அற்புதமான காரியங்களை விசுவாசிக்காம அற்பமான சாப்பாட்டுக்கு அற்பமான தண்ணிக்கு அவரை முறுமுறுத்தோமே, அதனால்தான் நாங்கள் சந்தரிக்கப்பட்டோமே, நாங்கள் அழிக்கப்பட்டோமே, நீங்க ஏன் அதே செய்றீங்க? அப்படின்னா உங்களுக்கு சாட்சி கொடுப்பாங்க. ஏன் எழுதி வைத்தார்? ஏன் எழுதி வைத்தார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையால் பிழைக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதுக்காக எழுதி வைத்தார். அவர்கள் செய்த காரியத்தை நீங்கள் செய்து கொண்டு வருவீர்கள் என்றால் அவர்களுக்கு உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இயேசு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது தேவனுடைய கருத்துல உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு, தாழ்த்தி ஒப்புக்கொடு. ஏன் எழுதி வைத்தார்? உனக்கு எனக்கும் அதே தவறை நீ செய்யக்கூடாது. ஆமா, அதனால எழுதி வைத்தாரு. உன் ஜனக்குறத்தை சொல்லிட்டேன், ஸ்தோத்திரமோடு எசப்பா நீ கட்டாயம் செய்வேன். இப்படி ஒரு ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்துனீங்களே, இப்படியா என்ன ஜீவனோடு இருக்கிற கிருபையாச்சே. எத்தனையோ பேருக்கு அன்றாட வாழ்க்கையில தன்னுடைய கடமைகளை செய்யாதபடி அநேக காரியங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே, ஆனா எனக்கு நல்ல ஜீவனை கொடுத்து, நாசில எனக்கு சுவாசத்தை கொடுத்து, சாப்பிடும்படியாக கிருபை கொடுத்து என்னை வைத்திருக்கிறீங்களப்பா, அதுக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துமா, கொடுத்ததுக்கு நன்றி செலுத்து. எனக்கு இது இல்லையே, எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, இதே குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க.